All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். அரசியலில் குதித்துள்ள நடிகர் விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டிற்கு தயாராகி வருகிறார். சூடு பிடித்திருக்கிறது 2026 தேர்தல் களம். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இன்னும் சுமார் 1.5 ஆண்டுகள் மட்டுமே உள்ளன. அது மட்டுமில்ல, தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் என திமுகவினருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். விஜய் புதுசாக நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு புதுசாக துணை முதலமைச்சரை கொடுத்து கட்சியில் செல்வாக்கை வளர்த்து அவர் ஒரு தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தில் இருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 முனை பேட்டி வரும்ன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர் பக்கமும் இளைஞர் பட்டாளம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ஒரு ஃபயராக தான் இருக்கும். 2 பேருக்கும் காம்படிஷனாக தான் இருக்கும். அதில் யார் அவங்க விஜய் முதல்ல இப்போ தான் தொடங்கியிருக்காரு அவர் புதுசாக. அது முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு, அவர் எதனா அவரோட கொள்கை என்ன நம்மளுக்கு தெரியாது. மாநாடு வந்த பிறகு தான் தெரியும் எப்படி என்ன கொள்கை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். விஜய் மாநாடு முடிச்சு என்ன சொல்ல போறாரு, ஏது சொல்ல போறாருன்னா அதனால மக்கள் எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள்லாம் அதெல்லாம் 2026 ஒரு நல்லபடியா ஒரு நல்ல சூடு பிடிக்கின்ற தேர்தல் களம் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றது எல்லாம் இளைஞர்களாகவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே. அதனால அது வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கு இளைஞர்களை. விஜய் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப பந்தகால் நட்டுட்டாரு. அதை பத்தி நியூஸும் பார்த்தேன். நேர்ல போக முடியல. நான் விஜயோட ஃபேன் தான். அவரு இது வரைக்கும் நம்ம படத்துல நடிச்சுதான் பார்த்திருக்கேன் நானு. இப்ப முத அரசியலுக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வர்றது எங்களுக்கு ஆர்வமாவும் இருக்கு. எப்ப ஆரம்பிப்பாருன்றத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்காக உதயநிதி ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. ரொம்ப அவருக்கு பொறுப்பு கொடுத்தோன்னே இன்னும் ஃபாஸ்டா போறாரு. அவரோட ஒரு ஸ்டைலில் அவர் போறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைய அரசியல்வாதி. அவரும் இன்று துணை முதல்வராகி நல்ல ஒரு பரபரப்பான ஆக்டிங்லாம் செஞ்சுன்னு இருக்காரு. அவரும் அவருக்கா விஜய்கான்ற ஒரு போட்டி நிலவும்னு நினைக்கிறேன். காலம் தான் பதில் சொல்லும். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.